நல்லாட்சி கொடுக்கிற தலைமை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சி தளபதி அண்ணன் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த பொறுப்பு இருக்கு. அவர் ஊழல் அற்ற நல்லாட்சி கொடுப்பார் என்பதுதான் வந்து எங்களுடைய மக்கள் எல்லாம் எதிர்பார்த்தது. தளபதியோட முகம்தான் 234 தொகுதியிலும் நான்லாம் வெற்றி பெறலைங்க. தளபதியோட முகம்தான் வெற்றி. இந்த வெற்றி வந்து அவருக்கு தான் சமர்ப்பிக்கணும். 23 ஆண்டுகளுக்கு பிறகு காஞ்சிபுரத்துக்கு அமைச்சர் கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காஞ்சிபுரத்து மக்கள். நீங்க காஞ்சிபுரத்துல இருந்து அமைச்சரா பதவியேற்க நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய தளபதிக்கு நன்றி தெரிவிச்சிருக்கேன். என்னோட தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கேன் சார். அது சம்திங் நீங்க கொஞ்சம் டிவியில பாருங்க. கொஞ்சம் நேற்று 21 எம்எல்ஏ சொன்னாங்க டிவியில. இப்ப கொஞ்சம் 17 எனக்கு கொஞ்சம் கிளியரா தெரியல எனக்கு. நாங்கள் எங்களை 9 மணிக்குள்ள உள்ள என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்துட்டோம் சார் முன்னாடியே. சரியா எந்த துறைன்னு கூட எந்த இலாக்கான்னு கூட உள்ள போனதான் எனக்கு தெரியும். ஸோ அமைச்சரா பதவியேற்ற பிறகு தான் எதுவுமே தெரியும்னு நினைக்கிறேன் சார். இந்த நாள் வந்துட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னா, தளபதிக்கு எவ்வளவு பெரிய கோடான கோடி நன்றி சொன்னாலும் அது ஈடாகாது சார். என்ன ஆமா, முதல் முறையா எம்எல்ஏ ஆயிட்டு ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு ஒரு அமைச்சர் கொடுக்குறாங்கன்னா அது இது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி சார். நம்ம என் உயிர் உள்ள வரை என் தளபதிக்கு விசுவாசமா இருப்பேன், மக்களுக்கு விசுவாசமா இருப்பேன். ₹1 கூட கமிஷன்ல டெண்டர்ல கமிஷன் வாங்க மாட்டேன். ₹1 கூட வாங்க மாட்டேன். உறுதியான மக்கள் பணியா தரமான பணிகளை மேற்கொள்ளுவேன். மக்கள் பணத்துல ₹1 கூட ஊழல் பண்ண மாட்டேன். உண்மையா இருப்பேன், தளபதிக்கு உண்மையா இருப்பேன், மக்களுக்கு உண்மையா இருப்பேன்றதை தெரிவிச்சுக்கிறேன்.